Hello guys, welcome to my YouTube channel and this is day 7 of Lead Code 75. நம்ம வந்து டெய்லி லீட் கோட் பண்ணிட்டு இருக்கோம் அண்ட் நேற்று மட்டும் போட முடியல சண்டே. ஸோ சாரி ஃபார் தட். அண்ட் இனிமேல் கண்டினியூஸாக போடுவோம். சண்டே மட்டும் போட மாட்டேன் அண்ட் டில் சாட்டர்டே வரைக்கும் போடுவேன். ஓகே, இன்னைக்கு என்ன லீட் கோட் சால்வ் பண்ண போகிறோம்னா ப்ராடக்ட் ஆஃப் அரே எக்ஸப்ட் செல்ஃப். இது ஒரு மீடியம் லெவல் ப்ராப்ளம். நிறைய அமேசான் அந்த மாதிரி பெரிய பெரிய பிக் டெக் கம்பெனிஸில் கேட்ட ப்ராப்ளம். ஸோ என்னன்னு பார்ப்போம். Given an integer array nums, return an array answer such that answer of I is equal to product of all the elements of nums except nums of I. The product of any prefix or suffix of nums is guaranteed to fit 32-bit integer. 32-bit integer குள்ள nums இருக்குன்றாங்க, அது பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம என்னன்னு பார்ப்போம். 1 2 3 4ன்னு ஒரு அரே கொடுத்துருக்காங்க நம்ஸ்ன்னு. அதில் என்ன பண்ணோம்னா இப்போ நம்ஸ் ஆஃப் ஐ இப்போ வந்து நம்ம ஐட்ரேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது இது இங்கே தானே ஐ இருக்கும். இது ஐன்னு வச்சுக்கோங்க. இது ஐயா இருந்தா நம்ம வந்து என்ன ரிட்டர்ன் பண்ணோம்னா இந்த 2லேருந்து, அதாவது ஐ பிளஸ் 1லேருந்து லென்த் ஆஃப் த அரே வரைக்கும் நம்ம வந்து ப்ராடக்ட் பண்ணிட்டு அதை வந்து புதுசா ஒரு அரே கிரியேட் பண்ணி அதில் வந்து ரிட்டர்ன் பண்ணணும். அதான் சொல்றான். இப்போ ஐ வந்து இங்கே வந்துருச்சுன்னா, ஐ வந்து இப்போ 2க்கு வந்துருச்சுன்னா இந்த 1 3 4 மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணி 12ன்னு வரும். அது வந்து இங்கே அப்பன் பண்ணும் செகண்ட் பொசிஷனில். அது மாதிரி தேர்ட் பொசிஷனில் மற்ற எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி இது அந்த மாதிரி லைனாக போயிட்டே இருக்கும். அதுதான் இந்த கொஸ்டினில் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இது எப்படி சால்வ் பண்ணலாம் பார்க்கலாமா. இதில் வந்து நிறைய மெத்தட் இருக்குது. மெயின்லி இப்போ நம்ம வந்து காம்ப்ளெக்ஸாக இப்போ மேத் அந்த மாதிரி திங்க் பண்ணோம்னா நம்ம ஒரு மெத்தட் இருக்குது. என்னன்னு சொல்கிறேன். இப்போ வந்து 1 2 3 4 இந்த மாதிரி அரே இருக்குது. இப்போ வந்து நம்ம எப்படி இந்த ரிட்டர்ன் பண்ணலாம் பார்ப்போம். இப்போ அவுட்புட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இதை நாலுத்தையும் ப்ராடக்ட் பண்ணால் என்ன வரும். 24 டிவைடட் பை என்ன அந்த வேல்யூவோ. இப்போ நம்ஸ் ஆஃப் ஐனா இங்கே நம்ஸ் ஆஃப் ஐன்னு போடுவோம். நம்ஸ் ஆஃப் ஐ இந்த மாதிரி போட்டால் வேல்யூ வரும். இப்போ 24 by 1 வந்து 24, 25 by 2 வந்து 12, 24 by 3 வந்து 8, 24 by 4 வந்து 6 இந்த மாதிரி வரும். ஆனா இவங்க ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. யூ மஸ்ட் ரைட் அன் அல்காரிதம் தட் ரன்ஸ் 0 of n டைம் அண்ட் வித்தவுட் யூசிங் டிவிஷன் ஆப்ரேஷன். நம்ம வந்து டிவிஷன் ஆப்ரேஷன் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. இல்லைனா வந்து நம்ம அதை யூஸ் பண்ணியிருக்கலாம். அது வந்து இன்னும் சிம்பிளராக இருக்கும். பட் அவங்க யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சரி, நம்ம வேற மெத்தட் என்னன்னு பார்ப்போம். இன்னொரு மெத்தட் என்னன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு 3 லிஸ்ட் மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒன்று வந்து 3ன்னு ஒரு லிஸ்ட்டு, போஸ்ட்னு ஒரு லிஸ்ட்டு, இப்போ ரிசல்ட்டுக்கு ஒரு லிஸ்ட்டு. இந்த மாதிரி 3 கிரியேட் பண்ணிக்கலாம். மூணுத்துலேயும் என்னென்ன ஆப்ரேஷன் நடக்கும்னா, ப்ரீ வந்து ப்ரிஃபிக்ஸ், போஸ்ட் வந்து போஸ்ட் ஃபிக்ஸ், அண்ட் வந்து ரிசல்ட் அரேஸ் வந்து ரிசல்ட்னு சொல்லியிருக்கேன். இது எப்படி பண்ணலாம்னா, இப்போ நம்ஸ் ஆஃப் ஐ இருக்கு. நம்ஸ் ஆஃப் ஐக்கு முன்னாடிக்கு ஒரு மல்டிப்ளிகேஷனுக்கு ஒரு லிஸ்ட்டு, அப்புறம் பின்னாடிக்கு ஒரு லிஸ்ட்டு, அப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து ரிசல்ட்டாக வர்றது லாஸ்ட்டாக ஒரு லிஸ்ட்டுன்னு கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ஸ் ஆஃப் ஐ வந்து இங்கே இருக்கு. இங்கே வந்து ஐ இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்கே வந்து ஐ இருக்கு. இதோட ப்ரிஃபிக்ஸ் என்ன வரும்னா, இப்போ ஒரு லிஸ்ட் காட்டுறேன். இது வந்து ப்ரிஃபிக்ஸு பின்னு போட்டுக்கிறேன். யாருனே போ ப்ரிஃபிக்ஸ். இது வந்து இப்போ ஐ வந்து 1ல் இருக்கு. 1ல் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் வந்து 1 ஸ்டோர் ஆகும். அப்புறம் 2க்கு போவோம். ஐ வந்து 2 செகண்ட் பொசிஷனுக்கு போவோம். ஐ வந்து செகண்ட் பொசிஷன் போவோம். செகண்ட் பொசிஷன் போனால் இதுக்கு முன்னாடி என்ன இருக்குது, 2க்கு முன்னாடி என்ன இருக்குது, 1, திருப்பி 1ன்னு வரும். அப்புறம் ஐ வந்து தேர்ட் பொசிஷன் போவோம். தேர்ட் பொசிஷன் போனால் என்ன இருக்குது, 2 1, 2 1ஐயும் மல்டிப்ளை பண்ணி போடணும். அப்போ 2ன்னு வரும். 2 × 1 2. அப்புறம் வந்து 4க்கு போவோம். 4க்கு முன்னாடி என்ன ப்ரிஃபிக்ஸோ எல்லாத்தையும் போடணும். 3 2s 6, 6 1s 6. இப்போ இப்படி ப்ரிஃபிக்ஸ் வேல்யூ வரும். அப்புறம் போஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணணும். இதே மாதிரி போஸ்ட் ஃபிக்ஸ் எப்படின்னா, இப்போ வந்து போஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணலாம். போஸ்ட் எப்படின்னா, போஸ்ட்ல வந்து
லெஃப்ட் ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு போவோம். அதாவது 4லேருந்து 1க்கு போவோம். இந்த மாதிரி தான் போஸ்ட் ஃபிக்ஸில் பண்ணணும். இப்போ லாஸ்ட் வந்து ஐ வந்து 4ல் இருக்கும். இதுக்கப்புறம் இருக்கிற என்ன வேல்யூவோ அந்த வேல்யூ தான் பார்க்கணும். இப்போ வந்து போஸ்ட் ஃபிக்ஸ்னா 4க்கு அப்புறம் 1 எதுவுமே இல்லை, அது வந்து நம்ம 1ன்னு எடுத்துக்கணும். 4க்கு அப்புறம் இருக்க வேல்யூ வந்து 1ன்னு இப்போ எடுத்துக்கணும். அது வந்து நம்ம வந்து ஆட் பண்ணும்போது லாஸ்ட்லேருந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்போ வந்து கரெக்டாக வரும். முடியும் போது உங்களுக்கு புரியும் என்னன்னு. 1 4க்கு முன்னாடி 3 3க்கு அப்புறம் என்ன இருக்குது 4. அப்போ 4 ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் 3க்கு முன்னாடி 2 2க்கு அப்புறம் எனக்கு 3 and 4 3 and 4 இருக்கும்போது 3யும் 4யும் மல்டிப்ளை பண்ணும். 3 4s are 12. அது இங்கே ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் 3க்கு முன்னாடி 2 2க்கு முன்னாடி 1. அப்போது மொத்தமாக ஆட் பண்ணும்போது எவ்வளோ மல்டிப்ளை பண்ணும்போது எவ்வளோ வரும்? 2 3s are 4 4 3s are 12 24 வரும். யா அவ்வளோதான். போஸ்ட் ஃபிக்ஸ் இப்படி ஆயிரும். இப்போ வந்து ரிசல்ட் எப்படி ஆட் பண்ணுவோம் பார்ப்போம். ரிசல்ட் ஈக்குவல் டு ரிசல்ட்டில் வந்து இந்த ப்ரீஃபிக்ஸையும் போஸ்ட் ஃபிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணாலே ஆன்சர் வந்துடும். இப்போ பாருங்கள், நீங்கள் 24 into 1 வந்து 24ன்னு வரும். 12 into 1 வந்து 12. 2 4s are 8. அப்படியே 6 1s are 6. இந்த மாதிரி கரெக்டாக வரும். அதனால் நீங்கள் வந்து அப்படியே மல்டிப்ளை பண்ணியே போட்டுக்கலாம். இப்போ 24 12 2 4s are 8 6 1s are 6. அவ்வளோதான். இது வந்து இது ஒரு நல்ல சொல்யூஷன் தான். இது வந்து ஓஆஃப்ஒன்லேயே வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஓஆஃப்ஒன் டைம் காம்ப்ளெக்சிட்டி தான். பட் இதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்னன்னா ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி அதிகமாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து 3 லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதனால வந்து 3த்துக்கும் ஒரு ஓஆஃப்என் அந்த மாதிரி வரும். ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து O(3n) ஆயிரும். ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி அதிகமாகும். டைம் காம்ப்ளெக்சிட்டி மாதிரி O(n) 3மே 3 ON போட்டு அப்படியே மாற முடியாது. ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து O(3n) ஆயிரும். ஸோ இது வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி அதிகமாக இதை விட நம்ம இன்னும் கம்மியாக்க முடியுமா பார்ப்போம். O(n) சொல்யூஷன்லேயே பண்ண முடியும் பார்ப்போம். ஓகே, அதுக்கு வந்து 2 வேரியபிள் மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம், ப்ரீ அண்ட் போஸ்ட்னு. இந்த 2 வேரியபிள்லேயே வந்து நம்ம லிஸ்ட் ஆட் பண்ணதை அப்படியே அப்பன் பண்ணிக்கலாம். இல்லை எந்த மாதிரி சொல்யூஷன் இருக்குன்னா ப்ரீ மல்டிப்ளை நம்ஸ் ஆஃப் ஐன்னு இருக்கும். எப்படி இருக்குன்னா ப்ரீ இன்டூ நம்ஸ் ஆஃப் ஐ. இந்த கால்குலேஷன் படி தான் வந்து ப்ரீ வந்து அப்டேட் ஆகும். ப்ரீன்றது ப்ரீஃபிக்ஸ், அந்த இது வேரியபிளாக போட்டிருக்கோம். நம்ம லிஸ்ட் போட்ட மாதிரி வேரியபிளாக போட்டிருக்கோம். அது அப்படியே ப்ரிஃபிக்ஸில் வந்து வேரியபிளில் ஆட் ஆகிட்டே இருக்கும். இப்போ சம்லாம் பண்ணுவோம்ல, சம் ப்ளஸ் ஈக்குவல் டு அந்த மாதிரி அப்படியே சம் ஆகிட்டே வரும்ல வேல்யூஸ். அந்த மாதிரி இது வந்து ப்ரீயில் வந்து அப்படியே அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அப்புறம் அதை வச்சு வந்து ரிசல்ட் வந்து அப்டேட் பண்ணுற மாதிரி. இப்போது போஸ்ட் அதே மாதிரி போடணும். போஸ்ட்டும் சேம் தான், ப்ரீ மாதிரியே சேமாக எழுதணும். போஸ்ட் இன்டூ நம்ஸ் ஆஃப் ஐ. அதே மாதிரி போஸ்ட் மாதிரியே போட்டாச்சு. இதுலேயும் அது வந்து போஸ்ட் வந்து அப்படியே அப்டேட் ஆகிருக்கும். ஆனால் பேக்கில் வந்து போவோம், அது அப்படியே அப்டேட் ஆகிட்டே இருக்கும் போஸ்ட் வேல்யூ. அதுதான் 4 3 2 1 அப்படியே அப்டேட் ஆகி மல்டிப்ளை அப்படியே ப்ரீ போஸ்ட் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இப்போ வந்து இந்த மாதிரி சொல்யூஷன் பண்ணிட்டு அப்படியே ரிசல்ட்டில் வந்து எப்படி அப்டேட் பண்ணணும்னு பார்ப்போம். நம்ம கோடிங் பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து எப்படின்னா அதில் நம்ம எப்படி எழுதணுமோ அதே மாதிரி இங்கே வேரியபிள் செட் பண்ணி போட்டு பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ப்ரீ ஈக்குவல் டு 1 செட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ப்ரீ ஈக்குவல் டு ப்ரீயும் போஸ்ட் வந்து 1ன்னு செட் பண்ணி ஆரம்பிக்கலாம். அண்ட் இப்போ வந்து ரிசல்ட்டை வந்து நம்ம வந்து எம்டியாக வச்சுருந்தா அப்பெண்ட் பண்ணுற மாதிரி ஆயிரும். அப்பெண்ட் பண்ணும்போது நமக்கு வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா காம்ப்ளெக்சிட்டி ஆயிரும். நம்மளுக்கு அதுக்கு பதிலாக ரெஸ்ட் ஈக்குவல் டு 1ன்னு எல்லாமே எல்லா லென்த் ஆஃப் த இது வரைக்கும் 1 1 1 1 அப்படி செட் பண்ணிக்கலாம் ரிசல்ட்டில். அப்போ எப்படி கோட் இப்போ வந்து பைத்தானில் வந்து இது வந்து சிம்பிளராக பண்ணலாம். எப்படின்னா ரெஸ்ட் ஈக்குவல் டு ப்ராக்கெட் 1 இன்டூ லென்த் ஆஃப் நம்ஸ்ன்னு போட்டுக்கலாம். அப்படி போட்டால் வந்து லென்த் ஆஃப் நம்ஸ் எவ்வளவோ அது அப்படியே 1 1 1ன்னு பாப்புலேட் ஆயிரும். 1 1 1 இருந்தால் நம்ம வந்து வெறும் அப்டேட் பண்ணிட்டு தான் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைனா நம்ம வந்து அப்பெண்ட் பண்ணுற மாதிரி ஆயிரும். இந்த மாதிரி 1 1 1ன்னு வரும். அவ்வளோதான்.
இப்போ வந்து லூப் போட ஆரம்பிக்கலாம். ஃபார் I in range length of nums. ஓகே, இப்போ வந்து I இருந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ வந்து ப்ரீ அப்டேட் பண்ணலாம். ப்ரீக்கு முன்னாடி ரெஸ்ட் வந்து அப்டேட் பண்ணும். ரிசல்ட் ஆஃப் I ஈக்குவல் டு மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ப்ரீ. அதாவது என்னன்னா இதில் வந்து ரிசல்ட் வந்து ஃபர்ஸ்ட் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ரிசல்ட் ஆஃப் ஐனா ஃபர்ஸ்ட் ரிசல்ட் ஆஃப் ஐ வந்து 0, அது வந்து 1ல் இருக்கும். அது 1 இன்டூ ப்ரிஃபிக்ஸ் எவ்வளோ 1. அப்போ 1 இன்டூ 1 1ன்னு ரிசல்ட் வந்து 1ன்னே இருக்கும். அப்புறம் ப்ரிஃபிக்ஸ் வந்து இப்போ ஆட் பண்ணோம். இப்போ தான் ப்ரிஃபிக்ஸ் அந்த நம்ம லிஸ்ட்டில் போட்ட மாதிரி இப்போ வேரியபிள் அப்டேட் பண்ணணும். எப்படின்னா நம்ஸ் ஆஃப் ஐ வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரிஃபிக்ஸ் வந்து இங்கே ஆல்ரெடி 1 தான் இருக்குது. அது 1 வந்து அப்படியே 1ன்னு ஸ்டோர் ஆயிடும். இது அப்படியே லூப் ஃபுல்லாக முடிகிற வரைக்கும் அப்படியே ஃபுல்லாக அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து போஸ்ட் ஃபிக்ஸ் போடலாம். ஃபார் ஜே இன் ரேஞ்சுன்னு போட்டுக்கலாம். இதில் என்னன்னா ரிவர்ஸில் பண்ணோம். அதனால நம்ம வந்து லென்த் ஆஃப் த நம்ஸு -1 ஸ்டார்டிங் எடுத்துகிட்டு அப்படியே பேக்கு போகிற மாதிரி. லென்த் ஆஃப் நம்ஸ் -1 இன்னொரு -1. இந்த -1 வந்து ஸ்டெப் கவுண்ட் ஒரு வேல்யூ மைனஸ் ஆகிறதுக்கு. ஓகே, இப்போ இதில் ப்ரீ மாதிரியே எழுதணும். ரிசல்ட் ஆஃப் I இன்டூ போஸ்ட். இதே மாதிரி போஸ்ட் அப்டேட் பண்ணணும். போஸ்ட் மல்டிப்ளிகேஷன் ஈக்குவல் டு நம்ஸ் ஆஃப் I. சேம் தான், ப்ரீ பண்ணுற மாதிரியே தான். நம்ஸ் ஆஃப் I. ஓகே, இதுக்கப்புறம் வந்து ரிசல்ட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணிடலாம். அவ்வளோதான் சொல்யூஷன். இது வந்து நான் எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து ரிசல்ட் ஆஃப் I வந்து எப்படி அப்டேட் ஆகும்னா ஒரு வேல்யூ இப்போ வந்து ரிசல்ட்டில் வந்து 111ன்னு ஸ்டோர் ஆகிருக்கும் ஆல்ரெடி. இப்போ வந்து எப்படி இது அப்டேட் ஆகும்னா ரிசல்ட் ஆஃப் ஐன்றது இப்போ ப்ரீ இருக்குன்னா அதாவது ப்ரீ வேல்யூ வந்து 1 இன்டூ ரிசல்ட் ஆஃப் ஐ வந்து 1 தான். அப்போ 1 இன்டூ 1 1ன்னு ஸ்டோர் ஆகும் ஃபர்ஸ்ட்டு. நான் இப்போ அந்த ஆல்ரெடி சொல்யூஷனில் எப்படி எழுதி காமிச்சலாம் அதே மாதிரி 1 இன்டூ 1 வரும். இப்போ வந்து ஐ வந்து 2 ஆயிடுச்சுன்னா அப்பயும் 1 தான் இருக்கும். ஏன்னா அது 2க்கு முன்னாடி வந்து 1 தான் இருக்குது. ஸோ 1 இன்டூ 1 1 தான் வரும். அப்படியே அப்டேட் ஆக ஒரு வேல்யூ போக மல்டிப்ளிகேஷன் ஆகி ஆட் ஆகிட்டே இருக்கும். இப்போ 3 ஆயிடுச்சுன்னா இப்போ 3 ஆயிடுச்சுன்னா 3க்கு முன்னாடி 2 இருக்குது. 2 இன்டூ 1 2 அந்த மாதிரி ஆகும். அப்போ அந்த எங்கே ஆகும்னா செகண்ட் பொசிஷன்லேயே தான் ஆகும். 0 1 2 செகண்ட் பொசிஷனில் தான் 2ன்னு அப்டேட் ஆகும். இங்கே என்ன இருக்கோ அந்த மாதிரி தான் அப்டேட் ஆகும். அப்புறம் அடுத்த வேல்யூ 4க்கு போயிட்டா 3 2s 6. அப்படியே லாஸ்ட் வேல்யூ 6ன்னு அப்டேட் ஆயிரும். ஃபோருக்கு முன்னாடி 3 2 இருக்கு. அதனால 3 2s 6ன்னு அப்டேட் ஆயிடுச்சு. இப்போ ப்ரிஃபிக்ஸ் வேல்யூ வந்து எப்படி அப்டேட் ஆகும்னா 12ன்னு ஆயிரும். அதான் இப்போ நம்ம வந்து லிஸ்ட்டில் போட்டதுக்கு பதிலாக அப்படியே நம்ம வந்து வேரியபிளை அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். இப்போ வந்து ரிசல்ட் வந்து எப்படி அப்டேட் ஆகும்னா நம்ம மேலே என்ன இருக்கோ அதே மாதிரி தான் 1 1 2 6 அதே தான் வரும். நான் ப்ரிஃபிக்ஸ் வேல்யூ வந்து அப்படி தான் அப்டேட் ஆகுது. அப்படியே நம்ம வந்து ரிசல்ட்லாம் ஸ்டோர் பண்ணுறோம். ஆனால் அது ரிசல்ட் வேல்யூ தான் 1 1 2 6ன்னு வரும். இப்போ வந்து அதே மாதிரி போஸ்ட் பண்ணணும். போஸ்ட்டுக்கு அதே மாதிரி லூப்பு சேம் கண்டிஷன்ஸ் தான். ரிசல்ட்டில் வந்து என்னன்னா பேக்லேருந்து ஃப்ரண்ட்டுக்கு போவோம், 4லேருந்து 1க்கு போவோம் அந்த மாதிரி. இப்போ வந்து ரிசல்ட் ஆஃப் ஐ வந்து அப்டேட் பண்ணுறோம். ஆல்ரெடி 1 1 2 6ன்னு இருக்கும். அதை வந்து நம்ம இப்போ வந்து அப்டேட் பண்ணோம். இப்போ அது அப்படியே எழுதிக்கலாம். எப்படி அப்டேட் ஆகும்னா 4 அப்படியே இருக்கும். நம்ம வந்து ஆல்ரெடி இருக்கிறது எழுதிட்டு அப்புறமா அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகே, 1 1 2 6. இப்போ வந்து எப்படி அப்டேட் ஆக பார்க்கலாம். ரிசல்ட் ஆஃப் ஐ இன்டூ போஸ்ட்னா போஸ்ட் வேல்யூ வந்து 1ஆக தான் இருக்கும். ரிசல்ட் ஆஃப் ஐ வந்து 4. அப்போ 4 இன்டூ 1ன்றது 4. இப்போ லாஸ்ட் எங்கேருந்து அப்டேட் ஆகும், இது வந்து பேக்கில் இருந்ததுனால லாஸ்ட் வந்து அப்படியே 4 அப்படியே அப்டேட் ஆகும். லாஸ்ட் வேல்யூ 6 இருக்கும். அடுத்த வேல்யூனால 8 ஆகும். அதாவது 2 இன்டூ 4 அப்படியே அப்டேட் ஆகும் 8. அதுக்கு முன்னாடி வேல்யூ வந்து 12 ஆகும். அதுக்கு முன்னாடி வந்து மொத்தமாக 2 3 4 2 இன்டூ 3 இன்டூ 4 24 ஆயிரும். அவ்வளோதான், இதுதான் ஃபைனல் சொல்யூஷனாக இருக்கும். இதே மாதிரி போஸ்ட் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஒரு வேல்யூவாக ப்ரீ எப்படி அப்டேட் ஆச்சு அதே மாதிரி போஸ்ட் ஓகே,
இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். யா கரெக்டாக சப்மிட் பண்ணலாம். ஓகே, இது 22 மில்லி செகண்டில் ரன் ஆகுது. இது ஒரு குட் சொல்யூஷன் தான். ஓ ஆஃப் என் சொல்யூஷன்லேயே ரன் ஆகுது. ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டி ரெண்டுமே ஓ ஆஃப் என் தான். அண்ட் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ. நம்ம வந்து டெய்லி ரீட் கோட் பண்ணிருக்கோம். நீங்கள் வந்து என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் டெய்லி நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வரும்போது உங்களுக்கு ஒரு ரிமைண்டராக இருக்கும் நம்ம டெய்லி ரீட் கோட் பண்ணோன்னு. ஸோ லெட்ஸ் க்ரோ டுகெதர். தேங்க்யூ. பாய்.